யாரும் அழைக்கவில்லை, ஸ்டாலின் என்று அழைக்கிறார்கள் என சாடினார். மேலும் தமிழகத்திற்கு மெட்ரோ வசதி, சாலை வசதி உள்ளிட்டவைகளுக்கு மத்திய அரசு அதிக அளவில் நிதி ஒதுக்கியுள்ளதாகவும், இதையெல்லாம் தமிழக அரசு தெரிவிக்காமல் மத்திய அரசு நிதி ஒதுக்கவில்லை என மக்கள் மத்தியில் கூறுவது வேடிக்கையாக உள்ளதாக குற்றம் சாட்டினார். ஹரிஷ், ஹரிசக்தி 2 பேரை நேத்து வெட்டி கொண்டு இருக்கிறாங்க. என்ன கேட்டாங்க தெரியுமா? அவங்க எங்க ஊர்ல ஏங்க நீங்க கள்ளச்சாராயம் காசுறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி மட்டும்தான் கேட்டாங்க. இன்னைக்கு அந்த ரெண்டு குழந்தைகளும் இன்னைக்கு இல்ல. இதுதான் தமிழக அரசா? இதுதான் திராவிட மாடலா? இதுக்காக நீங்க ஆட்சி நடத்திட்டு இருக்கீங்களா? உங்க குழந்தைங்க மட்டும் சேஃபா இருக்கணும், செக்யூர்டா இருக்கணும், நல்ல ஜாலியா இருக்கணும். ஆனா எங்க குழந்தைங்க மட்டும் சாகணுமா? எங்க பார்த்தாலும் கள்ளச்சாராயம், எங்க பார்த்தாலும் கற்பழிப்பு. கள்ளச்சாராயம் காசுறவங்க யாரு? திமுக காரன். பெண்களுக்கு அநீதி செய்யக்கூடியவங்க யாரு? மிகப்பெரிய ஒரு தடையாக உள்ளது. கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே தரசூர் நெல் கொள்முதல் நிலைய மேஸ்திரி லஞ்ச ஒழிப்புத்துறையினரால் கைது செய்யப்பட்டார். நெல் கொள்முதல் நிலையத்தில் குலோத்துங்கன் என்பவரது நெல்லை கொள்முதல் செய்வதற்காக ஒரு மூட்டைக்கு 55 ரூபாய் என 16,500 பணம் அங்கே இருந்து வரும் மேஸ்திரி வேல்மணி என்பவர் கேட்டதாக புகார் எழுந்த நிலையில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் மேஸ்திரி வேல்மணியை லஞ்ச பணம் பெற்றபோது கையும் களவுமாக பிடித்தனர். இந்திய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் அகில இந்திய மாநாடு மதுரை தமுக்கம் மைதானத்தில் நடைபெறவுள்ள நிலையில் மதுரை தமுக்கம் மைதானத்தை இந்திய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் அகில இந்திய ஒருங்கிணைப்பாளர் பிரகாஷ் காரத் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது உடன் மதுரை நாடாளுமன்ற உறுப்பினர் வெங்கடேசன் மற்றும் கட்சி நிர்வாகிகள் இருந்தனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி பழைய பேருந்து நிலையம் அருகே பிரபு என்பவருக்கு சொந்தமாக இயக்கி வந்த காலனி கடையில் திடீர் தீ விபத்து ஏற்பட்டு ரூபாய் 50 லட்சம் மதிப்பிலான செருப்புகள், ஷூக்கள், விலை உயர்ந்த லெதர் பொருட்கள் தீயிலிருந்து சாம்பலானது. தகவல் அறிந்து அங்கு சென்ற தீயணைப்பு வீரர்கள் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்த நிலையில் தீ விபத்து குறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே சாலையில் லோடு ஏற்றி வந்து கொண்டிருந்த சரக்கு வாகனம் திடீரென தீப்பிடித்து இருந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. ஓட்டுநர் உடனடியாக கீழே இறங்கியதால் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது. சம்பவ இடத்திற்கு சென்ற தீயணைப்புத் துறையினர் தீயை அணைத்த நிலையில் தீ விபத்து குறித்து குடியாத்தம் கிராமிய காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். பெரம்பலூர் அருகே குறும்பலூரில் மேற்கூரை இடிந்து விழும் நிலையில் இருக்கும் கிராம நிர்வாக அலுவலகத்தால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். மேலும் இரவு நேரங்களில் அலுவலக வளாகத்தில் சிலர் மது அருந்துவதாக குற்றம் சாட்டும் அப்பகுதி மக்கள் பொதுமக்களின் நலன் கருதி அடிப்படை வசதிகளுடன் கூடிய கிராம நிர்வாக அலுவலகத்தை கட்டித்தர வேண்டும் என்று மாவட்ட நிர்வாகத்திற்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். 2 கிராம நிர்வாக அலுவலகம் உள்ளது. குறும்பலூர் வடக்கு கிராம நிர்வாக அலுவலகம், அதே மாதிரி குறும்பலூர் தெற்கு கிராம நிர்வாக அலுவலகம் என்று 2 நிர்வாகங்கள் இருக்கு. பொதுவாக பொதுமக்கள் பிறப்பு முதல் இறப்பு வரை சான்று பெறக்கூடிய அன்றாடம் மக்களோடு தொடர்புடைய அலுவலகம் கிராம நிர்வாக அலுவலகம். ஆனால் குறும்பலூர் பேரூராட்சி இருக்கக்கூடிய குறும்பலூர் தெற்கு கிராம நிர்வாக அலுவலகம் பழுதடைந்து டேமேஜ் ஆகி அந்த மேற்கூரை இடிந்து விழும் சூழலில் உள்ளது. சுவர் விரிசலுடன் இருக்கு. அப்ப இந்த கிராம நிர்வாக அலுவலகத்தில் ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்ததுன்னா அது கிராம நிர்வாக அலுவலருக்கு மட்டுமல்ல, அங்கு வரக்கூடிய பொதுமக்களுக்கும் பாதிப்பு இருக்கு அப்படிங்கறத நாங்கள் சொல்லிக் கொள்கிறோம். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே சிறுத்தையின் அச்சுறுத்தலால் சிறுத்தையை பிடிக்கும் வரை ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளிக்கு மாணவர்களை அனுப்ப மாட்டோம் என பெற்றோர்கள் முடிவு செய்திருந்த நிலையில் வனத்துறையினர் மற்றும் ஊராட்சி ஒன்றிய குழு தலைவர் பெற்றோர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். அப்போது சிறுத்தையை பிடிக்க விரைந்து நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் உடனடியாக அதற்கான நடவடிக்கையை மேற்கொள்வோம் என உறுதியளித்தனர். புதுச்சேரி அருகே உள்ள தமிழக பகுதியான பெரம்பை பகுதியில் உள்ள பழைய பிளாஸ்டிக் குடோனில் நண்பகலில் தீ விபத்து ஏற்பட்டது பரபரப்பை ஏற்படுத்தியது. தீ விபத்து காரணமாக கரும்புகை வானளவு பரவிய நிலையில் தகவலின் பேரில் அங்கு சென்ற வில்லியனூர் தீயணைப்பு வீரர்கள் 1 மணி நேரம் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். மேலும் தீ விபத்து குறித்து வில்லியனூர் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.
விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அருகே ராமசாமிபுரத்தில் உரிய அங்கீகாரம் இல்லாமல் தனியார் நர்சிங் கல்லூரி நடத்திய கல்லூரி தாளாளர் கைது செய்யப்பட்டார். அருப்புக்கோட்டை டவுன் கிராம நிர்வாக அலுவலர் பத்மாவதி புகாரின் பேரில் உரிய அங்கீகாரம் இல்லாமல் கல்லூரி நடத்தி மாணவிகளை ஏமாற்றியதாக கல்லூரி தாளாளர் டிக்காக் ஜாக்சனை நகர் காவல் நிலைய போலீசார் கைது செய்தனர். கும்பளி தேனி தேசிய நெடுஞ்சாலையில் சென்று கொண்டிருந்த ஆம்னிவேன் தீப்பிடித்து எரிந்தது குறித்து உத்தமபாளையம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கர்நாடக மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள் சபரிமலை ஐயப்பன் கோயிலில் சுவாமி தரிசனம் முடித்துவிட்டு சபரிமலையிலிருந்து பழனி நோக்கி செல்ல கும்பளி திண்டுக்கல் தேசிய நெடுஞ்சாலையில் சென்று கொண்டிருந்த போது கோவிந்தன்பட்டி அருகே அவர்கள் வந்த வேன் புகை கிளம்பியதை அறிந்த ஐயப்ப பக்தர்கள் உடனடியாக வேனை விட்டு கீழே இறங்கியதால் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.